மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். பில்லூர் 3வது கூட்டுக்குடிநீர் திட்டம் அவருடைய காலத்திலே அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டு எந்த இடத்துல தண்ணீர் எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பணி நடைபெற்றது. அதற்கு பிறகு அதனுடைய ஸ்டேஜ் கொண்டு வந்து ஒரு தனியாரிடம் 100 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் ஒரு 6 ஏக்கர் நிலம் கிடைத்தால்தான் இப்போது பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் எங்கேயும் இல்லாத அளவிற்கு கிராவிட்டிலே முழு மக்களுக்கும் முழு தொகையும் முழு 150 MLD தண்ணீரும் தருகிற அந்த இடம் உயரமான இடத்திலிருந்து கொண்டு வந்து அதை சேர்த்திருக்கிறோம். ஏற்கனவே இப்போது நம்முடைய கேரளாவிலிருந்து வருகிற தண்ணீர் பில்லூர் 1, 2 மற்றும் இதெல்லாம் கிட்டத்தட்ட 350 MLDக்கு மேலாக நமது கோயம்புத்தூர்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பில்லூர் 3 திட்டம் முழுமையாக அந்த தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்திலே ஒரு தடுப்பணை கட்டி அதுக்காக மேட்டுப்பாளையம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் எடுக்கிற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை மீதப்படுகிற தண்ணீரை மற்ற நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தான் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது, திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தண்ணீர் கொண்டு செல்கிற பணி நிறைவேற்றப்படும். மேலும் இருக்கிற குப்பைகள் மருந்தடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மருந்தடிக்க உரிய என்ன நிலைமை என்று ஆணையரோடு கலந்து பேசதை செய்கிறோம். 3வதாக இங்க இருக்கிற இப்போ நீங்க கேட்டீங்க இந்த ரோடு எல்லாம் போடணும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டார்கள். கேட்டபோது 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கோவை மாநகராட்சிக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மறுபடியும் அவர் கேட்டிருக்கிறார், நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். எனவே முதலமைச்சரை கேட்டு மீதம் இருக்கிற எந்தெந்த சாலைகள் பழுதுபட்டிருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும் என்ற அதை செய்யலாம். அதோடு இப்போ குடிநீர் குழாய்கள் பைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கொடுத்தது. தனியார் குடிநீர் குழாய்கள் ஆங்காங்கே பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பணி கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, முடிக்கட்டும் என்று இருக்கிறோம். எனவே விரைவில் அந்த சாலைகளும் போடப்படும்.